Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிபாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல்ல வந்து என்னன்னா கொஞ்சம் கிரேவி வந்து நம்ம தனியா அதிலேயே எடுத்து வைக்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வறுவலுக்கு நம்ம 1 கிலோ எடுத்துக்கிறோம். இது வந்து என்னன்னா நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கிறோம். சிக்கன் வறுவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சிட்டோம். காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தனியா 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் வந்து ஒரு 3 போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் போடுறப்போ வறுவல் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தனியா சீரகம் மிளகு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு கொஞ்சமாக நம்ம அதிலேருந்து கிரேவி எடுக்கிறதுனால இந்த மாதிரி போட்டிங்கன்னா கிரேவியும் கொஞ்சம் கிடைக்கும். இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தேங்காய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது கூடயே நம்ம கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை இல்லைனா முந்திரி ரெண்டில் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், வரமிளகாய், சீரகம், மிளகு, சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன போட போகிறோன்னா வெங்காயம் 2, கருவேப்பிலை, 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வெந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து 2 நிமிஷம் ஆயிருக்கு. இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம ஆட் பண்ணுறது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ சிக்கன் மசாலா இதுக்கு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதாவது உடனே உப்பு போட்டால் என்ன ஆகுனா சிக்கன் எல்லாமே நல்லா சுருங்கிடும். அதனால் கொஞ்சம் லேட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். இன்னுமே நல்லா தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு எடுத்ததுக்கப்புறம் நல்லா சிக்கனை வந்து வறுத்தரணும். அதாவது தண்ணி இல்லாமல் வறுத்தரணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கிற கிரேவியை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து என்ன மட்டன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எடுத்துட்டோம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த இதை வந்து என்னென்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இன்னும் நல்லா குறையணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே இரும்பு கடாயில் பண்ணோன்னா உடனே எடுத்துடணும். அதாவது வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிடும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பிரியாணி சால்னா சிக்கன் வறுவல் ரெடி. சிக்கன் வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசிபி மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.